தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. நீதியின் கதிரவனாகிய நம் கடவுள் கிறிஸ்துவை பெற்றெடுத்த மரியே நீர் வாழ்க. ஆண்டவர் இயேசுவுக்குள் அன்புக்கும் பாசத்துக்கும் உரியவர்களே, செப்டம்பர் மாதம் 8ஆம் நாள் என்றாலே கன்னிமரியாளுடைய பிறப்பு பெருவிழாவை அகில உலக திரு அவை கொண்டாடி மகிழ்கிறது. இந்த அன்னையை குறிப்பாக நம்முடைய தேசத்திலே, இன்னுமாக நம்முடைய மாநிலத்திலே ஆரோக்கிய அன்னையாக, வேளாங்கண்ணி தாயாக கடவுள் வெளிப்பாட்டிலே கொடுத்து எண்ணற்ற பிள்ளைகளுக்கு இந்த அன்னை ஆசிராக அமைகிறார். அகில உலக மக்களுக்கு ஆரோக்கிய அன்னையாக, அவரை நாடி வருகிற பிள்ளைகளுக்கு தேறுதலும் ஆறுதலும் கொடுக்கக்கூடிய வேளாங்கண்ணி மாதாவாக அவர் குடிகொண்டிருக்கிறார். இந்த பெருவிழா திருப்பலிக்கு உங்கள் எல்லோரையும் அன்போடு அழைக்கின்றேன். உண்மையாகவே பாப்பரசர் 2ஆம் அருள் சின்னப்பர் சொல்லுவார், தாய்மரியால் தான் திருச்சபையை வழிநடத்துகிறார். அவர் இல்லை என்றால் திருச்சபை என்றைக்கோ சோர்ந்து போயிருக்கும், பணிகள் எப்பொழுதோ முடக்கப்பட்டிருக்கும். அந்த அளவுக்கு கடவுளுடைய மீட்பு திட்டத்திலே தாய்மரியால் துணையாய் இருக்கிறார். எனவே இந்த திருப்பலியிலே பங்கேற்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் உங்கள் தேவைகளில் அவர் துணையாக இருக்கிறார், உங்கள் கஷ்டங்களில் அவர் துணையாக இருக்கிறார், உங்களுடைய நோய்களிலே துணையாக இருக்கிறார், கண்ணீர் கவலைகளிலே துணையாக இருக்கிறார். தம் மகன் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம் நிச்சயம் பரிந்துரைப்பார் என்ற விசுவாசத்தோடு இந்த திருப்பலியில் நாம் ஒருமனப்பட்டு பங்கு பெறுவோம். இந்த திருப்பலியை அன்னை மரியினுடைய விசுவாசம் தாங்கியுள்ள கத்தோலிக்க திரு அவையின் அனைத்து நலன்களுக்காக ஒப்பு கொடுத்து மகிழ்கிறோம். இந்த திருப்பலியை காணக்கூடிய பிள்ளைகளுடைய தனிப்பட்ட கருத்துக்களுக்காக இந்த திருப்பலியை ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த திருப்பலியில் குறிப்பாக இந்த திருவிழா நாளில் கொரோனா தொற்று நோய் எல்லா நாடுகளிலும் கட்டுக்குள் வரவும், பரிபூர்ண விடுதலையை நோயாளிகள் பெற்றுக்கொள்ளவும் அருள் வேண்டி நாம் ஜெபிப்போம். இந்த தூய பலியின் ஆசிரை பெற தடையாக இருக்கிற நம் பாவங்கள், குற்றங்கள், குறைகளை ஏற்றுக்கொண்டு மனவருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் அல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். இரக்க
பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீரொருவரே, தூயவர் நீர் ஒருவரே, ஆண்டவர் நீர் ஒருவரே, உன்னத தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, புனித கன்னிமரியா தம் திருமகனை பெற்றெடுத்து எங்கள் மீட்பின் தொடக்கமாயிருக்கச் செய்தீரே. அந்த அன்னை எங்களுக்கு பரிந்துரைப்பதால் அவருடைய பிறப்பு விழாவில் உமடியார்களாகிய எங்களுக்கு விண்ணக அருட்கொடைகளை ஈந்து நாங்கள் அமைதியில் வளரச் செய்தருளும். உம்மோடும் தூய ஆவியாரோடும் ஒரே இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். இஸ்ரவேலை ஆளப் போகிறவர் உன்னிடமிருந்தே தோன்றுவார். இறைவாக்கின மீகா நூலிலிருந்து வாசகம். பிரிவு 5, இறை சொற்றொடர்கள் 2 முதல் 5 முடிய. ஆண்டவர் கூறுவது: நீயோ எப்ராத்தா எனப்படும் பெத்லெகேமே, யூதாவின் குடும்பங்களுள் மிகச் சிறியதாயிருக்கின்றாய். ஆயினும் இஸ்ரவேலை என் சார்பாக ஆளப் போகின்றவர் உன்னிடமிருந்தே தோன்றுவார். அவர் தோன்றும் வழிமரபோ ஊழி காலமாய் உள்ளதாகும். ஆதலால் பேறுகால வேதனையில் இருப்பவள் பிள்ளை பெறும் வரை அவர் அவர்களை கைவிட்டு விடுவார். அதன் பின்னர் அவருடைய இனத்தாருள் எஞ்சியிருப்போர் இஸ்ரேல் மக்களிடம் திரும்பி வருவார்கள். அவர் வரும்போது ஆண்டவரின் வலிமையோடும் தம் கடவுளாகிய ஆண்டவரது பெயரின் மாட்சியோடும் விளங்கி தம் மந்தையை மேய்ப்பார். அவர்களும் அச்சமின்றி வாழ்வார்கள். ஏனெனில் உலகின் இறுதி எல்லை வரை அப்போது அவர் மேன்மை பொருந்தியவராய் விளங்குவார். அவரே அமைதியை அருள்வார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அருள்மிகு பெற்றவரே, வாழ்க. ஆண்டவரோடு இருக்கிறார்.
இருக்கிறார். திருத்தூதர் பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 8, இறை வார்த்தைகள் 28 முதல் 30 வரை. சகோதரர் சகோதரிகளே, கடவுளிடம் அன்பு கூர்பவர்களோடு, அதாவது அவரது திட்டத்திற்கு ஏற்ப அழைக்கப்பட்டவர்களோடு, அவர்கள் நன்மைக்காகவே ஆவியார் அனைத்திலும் ஒத்துழைக்கிறார் என்பது நமக்கு தெரியும். தம்மால் முன்பே தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள் தம் மகனின் சாயலுக்கு ஏற்றவாறு இருக்க வேண்டுமென கடவுள் முன்குறித்து வைத்தார். அச்சகோதரர் சகோதரிகள் பலருள் தம் மகன் தலைப்பேரானவராய் இருக்க வேண்டும் என்றே இப்படி செய்தார். தாம் முன்குறித்து வைத்தோரை அவர் அழைத்திருக்கிறார். தாம் அழைத்தோரை தமக்கு ஏற்புடையோராக்கி இருக்கிறார். தமக்கு ஏற்புடையோர் ஆனோரை தம் மாட்சியில் பங்கு பெற செய்தார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவர் இயேசு உங்கள் அனைவரோடும் இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வார்த்தைகள் 18 முதல் 23. இயேசு கிறிஸ்துவின் பிறப்பையொட்டிய நிகழ்ச்சிகள். அவருடைய தாய் மரியாவுக்கும் யோசேப்புக்கும் திருமண ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்தது. அவர்கள் கூடி வாழும் முன் மரியா கருவுற்றிருந்தது தெரிய வந்தது. அவர் தூய ஆவியால் கருவுற்றிருந்தார். அவர் கணவர் யோசேப்பு நேர்மையாளர். அவர் மரியாவை இகழ்ச்சிக்கு உள்ளாக்க விரும்பாமல் மறைவாக விலக்கிவிட திட்டமிட்டார். அவர் இவ்வாறு சிந்தித்துக் கொண்டிருக்கும் போது ஆண்டவரின் தூதர் அவருக்கு கனவில் தோன்றி, யோசேப்பே, தாவீதின் மகனே, உம் மனைவி மரியாவை ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம். ஏனெனில் அவர் கருவுற்றிருப்பது தூய ஆவியால்தான். அவர் ஒரு மகனை பெற்றெடுப்பார். அவருக்கு இயேசு என பெயரிடுவீர். ஏனெனில் அவர் தம் மக்களை அவர்களுடைய பாவங்களிலிருந்து மீட்பார் என்றார். இதோ கன்னி கருவுற்று ஓர் ஆண்மகவை பெற்றெடுப்பார். அக்குழந்தைக்கு இம்மானுவேல் என பெயரிடுவீர் என்று இறைவாக்கினர் வாயிலாக ஆண்டவர் உரைத்தது நிறைவேறவே இவையாவும் நிகழ்ந்தன. இம்மானுவேல் என்றால் கடவுள் நம்முடன் இருக்கிறார் என்பது பொருள். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. ஆண்டவர் இயேசுவுக்குள்ளே அன்புக்கும் பாசத்துக்கும் உரியவர்களே, அன்னை மரியாளுடைய இந்த பெருவிழா நாளில் உங்கள் எல்லோருக்கும் நான் ஆசி கூறுகிறேன். 2020வது ஆண்டு மறக்க முடியாத ஆண்டாக இருக்கிறது. அன்னையினுடைய இந்த மாபெரும் திருவிழாவை
நாம் வெளிப்படையாக கொண்டாட முடியாமல், நம் ஆலயங்களில் ஒன்று கூடி கொண்டாட முடியாமல், இப்படியாக தொலைக்காட்சிகளில் நாம் திருப்பலியை கண்டு இறை அனுபவம் பெற நம்முடைய தல திருவையை நமக்கு அழைப்பு விடுத்திருக்கிறது. உண்மையாகவே இந்த ஆண்டு நம் எல்லோரும் ஒரு வகையான சலனத்தோடு, ஏக்க பெருமூச்சோடு, இன்றைக்கு இந்த கொரோனா தொற்றிலிருந்து நாம் விடுபெறுவோம், ஊரடங்கு முடிவுக்கு வரும், இயல்பான வாழ்க்கையை ஆரம்பிப்போம் என்று நினைத்து கொண்டிருக்கிற இந்த நாட்களில் நமக்கு இப்படிப்பட்ட இக்கட்டை போக்கக்கூடிய, இக்கட்டை நீக்கக்கூடிய, இக்கட்டு நீங்குவதற்கு பரிந்துரைக்கக்கூடிய ஒரு தாய் இருக்கிறார். அந்த தாய் ஆரோக்கிய அன்னை வேளாங்கண்ணி மாதா என்ற நம்பிக்கையோடு இந்த நாளில் விசேஷ பரிந்துரையை நாம் எல்லோரும் அன்னை வாயிலாக நம் ஆண்டவர் இயேசுவிடம் ஒப்பு கொடுப்போம். மரியே வாழ்க, மரியே வாழ்க. என் அன்புக்கும் பாசத்துக்கும் உரியவர்களே, தாய் மரியால் இன்றைய முதல் வாசகத்திலே நாம் காண்கிறவாறு மீகா புத்தகத்திலே 5வது அதிகாரத்திலே இஸ்ரவேலை ஆளப்போகிறவர் தாய் மரியாவிடமிருந்து தோன்றினார். அது நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அந்த ஒரு பெரும் பாக்கியம் தாய் மரியாவுக்கு கிடைத்திருக்கிறது. இந்த 2வது வாசகத்திலே உரோமையருக்கு எழுதிய கடிதம் 8வது அதிகாரத்திலே நாம் வாசித்தோம் என்றால், தாய் மரியால் ஏற்புடைய வாழ்க்கை வாழ்ந்தார், எனவே கடவுள் அவரை மகிமையிலே பங்கேற்க வைக்கிறார். மரியே வாழ்க, மரியே வாழ்க. என் அன்புக்கும் பாசத்துக்கும் உரியவர்களே, தாய் மரியாள் தன்னுடைய வாழ்க்கையில அவர் எல்லாருக்கும் அன்னை என்பதை கடவுள் உறுதி செய்திருக்கிறார். கடவுள் உறுதி செய்தது மட்டுமல்ல, தாய் மரியும் இன்றைக்கு எல்லாருக்கும் அன்னையாக இருக்கிறார். அவர் அன்னை என்று நாம் எல்லோரும் அழைக்கிறோம், அம்மா என்று கூப்பிடுகிறோம். எப்பொழுதெல்லாம் இந்த அன்னையை நோக்கி அம்மான்னு கூப்பிடுகிற பொழுது, அன்னையே என்று கூப்பிடுகிற பொழுது, மரியே என்று சொல்லுகிற பொழுது, அந்த அன்னை கூட வந்து துணையாக நின்று உதவி செய்ததை, விடுதலை கொடுத்ததை, துக்கம் நீக்கியதை, துயரம் நீக்கியதை ஒவ்வொருவருமே உங்களுடைய வாழ்க்கையில் அனுபவித்துக் கொண்டிருப்பீர்கள். அந்த அளவுக்கு அந்த அன்னை நம் எல்லோருக்கும் அவர் தாயாக இருக்கிறார். நீங்களும் நானும் அவருடைய உன்னத அன்பு பிள்ளைகள். மரியே வாழ்க, மரியே வாழ்க. நம் ஆண்டவர் இயேசு திருச்சிலுவையிலே தான் மரிக்கிற அந்த வேளையில யோவான் நற்செய்தி 19 26 27 வாசித்தோம் என்றால், யோவானை பார்த்து இதோ உன் தாய் என்று சொல்லி தாய் மரியாவை நம் எல்லோருக்கும் தாயாக கொடுத்தார். அம்மா இதோ உன் பிள்ளை என்று சொல்லி நாம் எல்லோரும் அவருடைய பிள்ளைகளாக இயேசு அங்கீகாரம் கொடுத்தார். இந்த வாய்ப்பு யாருக்கு கிடைக்கும்? நாம் பெற்றிருக்கிறோம். குறிப்பாக கத்தோலிக்க திருஅவையின் விசுவாசத்தில் இருக்கக்கூடிய நமக்கு கிடைத்திருக்கிறது. எனவே இயேசுவுக்கு நன்றி சொல்லுவோம். இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி. மரியே வாழ்க. மரியே வாழ்க. அன்புக்குரியவர்களை, தாய் மரியாள் அன்னை என்ற நிலையில, அன்னை என்ற அந்த உன்னத செய்தியை உங்களுக்கு நான் கொடுக்க ஆசைப்படுகிறேன். முதலில் தாய் மரியாள் எல்லாருக்கும் அன்னை. மதர் மேரி இஸ் த மதர் ஆஃப் எவ்ரிபடி, மதர் ஆஃப் ஆல். எப்படி சொல்லுகிறேன் என்றால், தாய் மரியாவுடைய ஆலயத்திற்கு எல்லாரும் போகிறார்கள். ஒருவேளை இன்றைக்கு நான் பார்க்கிற நடப்புல தாய் மரியாவுடைய ஆலயத்துக்கு போகாத மதத்தில் இருக்க முடியாது. இன்றைக்கு சமூகம் நம்மை பிரித்து வைத்திருக்கிற இந்த சாதிய கட்டுப்பாட்டில் வைத்து பார்த்தால் கூட எல்லா சாதிக்காரரும் அங்கே போகிறார்கள். அப்படி இந்த தாய் மரியாள் எல்லாருக்கும் அன்னையாக இருக்கிறார், எல்லாரையும் அரவணைக்கிறார். குறிப்பாக, இன்னும் குறிப்பாக கத்தோலிக்க கிறிஸ்தவர்களை விட பிரிந்த சபையினர், பிற மதத்தினர், இன்னுமாக பல மொழி பேசக்கூடியவர்கள், பல இனம் கொண்டவர்கள், இப்படி பலரும் அந்த அன்னையிடம் போகிறார்கள். நான் 2020 ஆண்டு பிப்ரவரி மாதத்துல நான் வேளாங்கண்ணி மாதாவுடைய அந்த பசிலிக்காவில முதல் சனிக்கிழமை தியானம் கொடுக்க சென்றிருந்தேன். பாருங்களேன், அந்த தியானத்திற்கு வந்த ஒரு நபர் மும்பையில் இருந்து வந்திருக்கிறார். ராஜ்பாய் என்று அந்த நபர், ராஜ்பாய் என்று சொல்கிறார், ஒரு இந்து. அவர் அங்கு வந்து
இந்த அன்னையிடம் பாவ பரிகாரத்துக்காக வேண்ட வந்திருக்கிறார். மரியே வாழ்க. மரியே வாழ்க. அவரை நான் திருப்பலி முடிந்து வந்தவுடன் என்னுடைய காலில் தொட்டு அப்படியே விழுந்தார். நான் எந்திரிங்கப்பான்னு சொன்னேன். நான் ஒரு இந்து, என் மனசாட்சி பாதிக்கப்பட்டிருக்கிறது, மன நோய் மாறிக்கு இருக்கு ஃபாதர். ஐயா, என்னைய குணப்பாக்க எனக்கு வழியே தெரியல, எல்லா வசதி வாய்ப்பும், நான் பெரிய பணக்காரன், ஆனா என்னை குணமாக்க மனநோயிலிருந்து தூக்கமின்மையிலிருந்து என்னுடைய ஒவ்வொரு நாள் போராட்டத்திலிருந்து வெளிவர எனக்கு வழி தெரியல. எல்லாரும் சொன்னாங்க வேளாங்கண்ணி மாதாட்ட போயிட்டு வாங்கன்னு சொல்லி இங்க வந்து இன்றையோட 7 நாள் தங்கி இருக்கிறேன். உண்மையாகவே என் மனதுல சஞ்சலம் போயிருச்சு சொன்னார். மரியே வாழ்க. மரியே வாழ்க. எதற்காக குறிப்பாக வந்திருக்கு என்றால் என்னுடைய பாவ அக்கிரமத்தை ஒப்பு கொடுத்துட்டு பாவ பரிகாரம் செய்ய வந்தேன் என்று சொன்னார். மரியே வாழ்க. மரியே வாழ்க. அந்த அளவுக்கு இந்த அன்னை எல்லாரையும் அரவணைக்கக்கூடிய அன்னையாக இருக்கிறார். அந்த அன்னைக்கு யாரையும் பிரித்து பார்க்க தெரியாது. இன்றைக்கு பார்க்கிறோம் தாய் மரியாவை பிரித்து பார்க்கக்கூடிய சபைகள் இருக்கிறது. ஆனால் கிறிஸ்துவர்கள் தான் தாய் மரியாவை ஒருவேளை பிரித்து பார்க்கிறார்கள் ஒழிய எல்லா பிரமத சகோதர சகோதரின் இந்த அன்னையை அன்னையாகவே பார்க்கிறார்கள். மரியே வாழ்க. மரியே வாழ்க. எல்லாருடைய அபய குரலுக்கும் பதில் கொடுத்திருக்கிறார். எல்லாருடைய அபய குரலையும் நீக்குகிறார். மே மாதம் 11ஆம் தேதி இந்த வளாகத்தில் நடந்த ஒரு அற்புதத்தை நான் சொல்லுகிறேன். நான் எப்பொழுதுமே மாலை 5 மணி தாண்டிய பிறகு திருச்சுவ மாலை சொல்ல இந்த வளாகத்துக்குள்ள வருவேன். அப்படி சொல்லிக் கொண்டிருக்கிற பொழுது மே மாதம் 11ஆம் தேதி நான் 4வது 10 மணி சொல்லி முடிச்சிட்டு 5வது 10 மணி ஆரம்பிக்க போறேன். எனக்குள்ள ஒரு குரல் வந்துகிட்டே இருக்கு, ராஜலட்சுமிக்கா ஜெபி. ராஜலட்சுமி யாருன்னு எனக்கு தெரியாது, அந்த அம்மா யாருன்னு தெரியாது. ஏன்னா அந்த பேர் வந்து வந்து போயிட்டே இருக்கேன். நான் ஜெபமாலை ஆரம்பிச்சதுலேருந்து ராஜலட்சுமிக்கா ஜெபி, ராஜலட்சுமிக்கா ஜெபின்னு வருது. என்ன அப்படி ஜபத்துல வருதே, ஜெபமாலை சொல்றப்ப வருதே அப்படின்னு சொல்லி 5வது 10 மணியே நான் சொல்லிட்டு இன்டென்ஷனா விண்ணப்பமா ராஜலட்சுமியுடைய கருத்துக்கள் திட்டங்கள் நிறைவேறதுக்கு அந்த திருமணியை ஒத்து கொடுக்குறேன்னு சொல்லிட்டு நான் செபிச்சேன். பாருங்களேன், செபிச்சுட்டேன். ஜெபமாலை முடித்து விட்டு தந்தையர்களோடு கொஞ்சம் பேசிட்டு அறைக்கு நான் குளிக்க சென்றேன். அலைபேசி வந்தது. ஒரு தாய் அபய குரல் அழுது கொண்டே என்னை கூப்பிடுகிறார். நீங்க ஐயா, நீங்க தான் ஆரோன் ஐயாவான்னு கேட்டாரு. ஆமாமா, என்னம்மா? நான் நீலாங்கரையிலேருந்து பேசுறேன். என் மகள் ராஜலட்சுமி கடந்த ஒரு 15 நாட்களாக 3 மணிக்கு மதியம் அழுகிறா, கத்துறா, ஸ்ட்ரெஸ்ஸை பிச்சுக்கிட்டு வீதி வெளியில ஓடுறா. சரியா நைட்டு 12 மணி வரையும் டெய்லி செய்யறா. ஐயா, நீங்க ஜெபிப்பீங்களா? என் பிள்ளைய கூட்டிட்டு வரவா, மன்றாடுவீங்களா என்று கேட்கிறார். மரியே வாழ்க. மரியே வாழ்க. இது பாருங்களேன், அன்னை தொடர்பு படுத்துகிறார். அன்னை எந்த நபர் அபயக்குரல் எழுப்பினாலும் அன்னைக்கு தெரியும். விசேஷ பரிந்துரைக்கு வைக்கிறார். நீ ஜெபிச்சுக்கிட்டு இருக்கிய ஜெபமால அந்த பிள்ளை கூப்பிடுது. அந்த அம்மா சொல்றாங்க, ஐயா 3 நாளா உங்களை நான் தொலைபேசியில தொலைப்பு போடுறேன், நீ எடுக்கவே இல்லை. இன்னைக்கு எங்க நீலாங்கரை பக்கத்துல ஒரு மாதா கெவி இருக்கு, அங்க போய் ஒப்பு கொடுத்திருந்த ஐயா போனை எடுக்கணும், அம்மா நீங்க பரிந்துரை செய்யுங்க, நான் வேண்டிக்கிட்டு உங்களுக்கு கால் பண்ண, நீ இன்னைக்கு எடுத்தீங்கன்னு சொல்றாரு. மரியே வாழ்க. மரியே வாழ்க. எப்படி இது நடக்கிறது என்றால் இது மனித சுயத்தில் நடப்பதல்ல, இறை ஆற்றல். அந்த இறை ஆற்றலோடும் வல்லமையோடும் புயத்தோடும் புனிதத்தோடும் தன் பிள்ளைகள் யார் அபய குரல் எழுப்புகிறார் என்று பார்த்து கொண்டு இந்த தாய் நிற்கிறார். எனவே தாய் மரியாவை நோக்கி யார் மன்றாடினாலும் நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு அருள் மரியை கூட வீணாக போகாது. அன்புக்குரியவர்களே, மரியே வாழ்க. மரியே வாழ்க. மரியே வாழ்க. மரியே வாழ்க. ஒவ்வொரு அருள் மரியும் சொல்லுகிற பொழுது புனித லாரன்ஸ் சொல்லுகிறார், நீ ஒரு அருள் மரி சொன்னாயினா சாத்தானுடைய தலையில சம்மட்டி வச்சு அடிக்கிறாய். ஆமென். ஆமென். அப்ப ஒரு அருள் மரி சொல்றாயினா அப்ப 153 அருள் மரியை சொல்லுவீங்க. ஒரு 10 மணிக்கு 53 இது நம்ம சொல்றோம் பாருங்களேன். அப்ப 53 முறை அந்த அருள்மறையை நம்ம சொல்றோம் வச்சுங்களேன். கண்டிப்பா ஒண்ணு சொல்ல சொல்ல சம்மட்டியில சாத்தான் தலையில அடிக்கிறாங்க, அம்மா அடிக்கிறாங்க, உன் கட்டுக்கள் விலகிறது. எனவே தாய் மரியாள் எல்லா பிள்ளைகளுக்கும் அவர் அன்னையாக இருக்கிறார். மரியே வாழ்க. மரியே வாழ்க. மதர் மேரி இஸ் த மதர் ஆஃப் ஆல். மரியே வாழ்க. மரியே வாழ்க. பாருங்களே, அடுத்ததாக
மதர் மேரி இஸ் த மதர் ஆஃப் த உமன். இதே நான் சொல்லுகிறேன் என்றால் பெண்களுக்கு இவர் விசேஷ அன்னையாக இருக்கிறார். ஏனென்றால் தான் கடந்து வந்த வழிகள், தான் இருந்த பாரம்பரியம், சமூகம் அடிமைத்தனம் நிறைந்த சமூகம். லூக்கா நற்செய்தி 1:48 அம்மாவே சொல்றாங்க, தாழ்நிலையில் இருந்தேன், தாழ்நிலையில் இருந்த இந்த அடிமையை கடவுள் கண்ணோக்கினார் என்று சொல்லுகிறார்னா எவ்வளவு வேதனை இங்கே இருந்திருக்கும். ஒரு பெண்ணை துச்சமாக நினைத்த யூத சமூகம், அவர்கள் அடிமை, அவர்கள் எல்லாரும் தீட்டு. இதுதான் இன்றைக்கு நம்முடைய இந்தியாவிலும் பெண்கள் தீட்டு என்று கருதப்பட்ட நேரம் இருக்கிறது. அதே போல யூத சமூகத்தில் இன்னும் கொடுமையாக இருந்தது. அப்படி அடிமையாக தாழ்நிலையில ஒதுக்கப்பட்டு இருந்த என்னை கடவுள் கண்ணோக்கினார் என்று சொல்லுகிறார் என்றால், அப்படி இன்றைக்கு எந்த பெண்கள் நான் அடிமைத்தனத்துக்குள்ள இருக்கிறேன், எனக்கு ஒரு நிறைவு இல்லை, என் குடும்பத்தில் இருக்கிறேன், ஆனால் நான் தனிமையா இருக்கிறேன், வேதனையோடு இருக்கிறேன், கஷ்டப்படுகிறேன், என்னுடைய வளர்ச்சியில் அக்கறை காட்ட யாரும் இல்லை, எனக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனையை சொல்வதற்கு யாரும் இல்லை என்று யாரெல்லாம் அழுது அங்கலாய்த்து கொண்டு நிற்கிறீர்களோ, எனக்கென்று ஒரு கணவன் இருந்தாலும் நான் தனிமையாக இருக்கிறேன், என் கணவர் எதுவுமே எனக்கு செய்தது இல்லை, நான் ஏச்சு பேச்சுக்கு ஆளாயிருக்கிறேன், நான் புறந்தள்ளப்பட்டிருக்கிறேன், நான் தனித்து விடப்பட்டிருக்கிறேன், என்னோடு இருக்கக்கூடிய பெண்களை என்னை அவமானமாக நினைக்கிறார்கள் என்று எந்த பெண்ணாவது நீங்கள் நினைத்தீர்கள் என்றால் நீங்கள் தாய்மரியை நோக்கி மன்றாடுங்கள், உங்கள் தாழ்நிலை நீங்கும். மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க. மரியே வாழ்க. அன்புக்குரியவர்களே, அந்த தாழ்நிலை நீக்கக்கூடிய அன்னை எல்லா பெண்களுக்கும் அன்னையாக இருக்கிறார். நீங்க பரிசுத்தம் இல்லைன்னு யாராவது சொன்னாங்கன்னா நீங்க தாய்மரியாவிட்ட மன்றாடுங்க, தாய்மரியால் உங்க அவப்பேரை நீக்குவாங்க. மரியே வாழ்க, மரியே வாழ்க. நீ ஒண்ணும் இல்லாதவ, நீ கூமுட்ட, நீ முட்டாள் என்று பெண்களை இயல்பாகவே சொல்லிடுவான். அறிவு இருக்கா, நீ என்ன பொம்பளையா என்று பேச்சுவாக்குல சொல்லுவான். அப்படி யாராவது உங்க இதயத்தை காயப்படுத்தி இருக்கிறாங்கன்னா இந்த அம்மாட்ட சொல்லுங்க, அந்த அவப்பேரை இந்த அம்மா நீக்குவாங்க. மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க. மரியே வாழ்க. அப்ப அவப்பேறுகளை நீக்கக்கூடிய அன்னை நம் அன்னையாக இருக்கிறார். அதே போல அன்புக்குரியவர்களே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லாருக்கும் சொல்லுகிறேன், ஒரு பெண்ணினுடைய கண்ணீரை கடவுள் எண்ணிக்கொண்டிருக்கிறார். யாராவது ஒரு பெண்ணின் கண்ணீருக்கு காரணமாக இருந்திருக்கிறீர்கள் என்றால் நீங்கள் பாவ மன்னிப்பு செய்யணும். ஏனென்றால் கடவுள் எண்ணுகிறார். கடவுள் தெரியாமலோ கடவுள் திட்டம் இல்லாமலோ தாய்மரியாவை மீட்பு திட்டத்தில் கொண்டு வரவில்லை. ஒரு பெண்ணால் தான் மீட்பு திட்டம் நிறைவேறும் என்று நினைத்தார் பாருங்களே, அங்கேயே கடவுள் பெண்ணை அன்பு செய்ய ஆரம்பித்திருக்கிறார். தாய்மரியால் அந்த வாக்கு திட்டத்தை ஏற்றுக்கொண்டு இன்னைக்கு நமக்கு அன்னையாக இருக்கிறார். வேளாங்கண்ணி மாதாவே, ஆரோக்கிய மாதாவே, மரியே வாழின்னு சொல்லிக்கொண்டு அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய உன் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களை நீ துச்சமாக்கி அவமானப்படுத்தி காயப்படுத்தி கண்ணீருக்கு காரணமாக இருந்தாய் என்றால் சீராக்கு புத்தகத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, ஒரு பெண்ணின் கண்ணீரை கடவுள் எண்ணிக்கொண்டே இருக்கிறார். நீ கணக்கு கொடுக்கணும். எனவே நாம் கவனமாக இருக்க வேண்டும். அடிக்கிறது, அவமானப்படுத்துறது, கொச்சையா பேசுறது, அதே போல பல பெண்களை ஏமாற்றி அந்த பெண்களை உடைய வாழ்க்கையை அழிப்பது, பெண்களை காம பொருளாக பார்ப்பது, காம பொருளாக அவர்கள் வாழ்க்கையை அழிக்கிற எல்லாரும் எச்சரிக்கையாக இருங்கள். கடவுள் பார்த்து கொண்டே இருக்கிறார். திருப்பாடல் 56 வாசிங்க. திருப்பாடல் 56:8. திருப்பாடல் 56:8. என் துன்பங்களின் எண்ணிக்கையை நீர் அறிவீர். பாருங்களேன், ஆண்டவருடைய வாக்கு வருகிறது. ஒவ்வொருத்தர் துன்பத்தையும் கடவுள் அறிந்திருக்கிறார். உமது தோற்பையில் என் கண்ணீரை சேர்த்து வைத்து. கடவுள் தோற்பையில ஒருத்தருடைய கண்ணீரை சேர்த்து வச்சிருக்கிறாராம். யார் இந்த கண்ணீருக்கு காரணம்ங்கிறத பாப்பாரு. அதுக்கப்புறம் வருகிறது, அந்த கண்ணீரை குறிப்பேட்டில் எழுதி வச்சிருக்கிறாராம். இன்றைக்கு ஒரு பெண்ணை கண்ணீருக்கு காரணமானோம், ஏமாத்தி இருக்கிறோம், கொச்சப்படுத்தி இருக்கிறோம், அவமானப்படுத்திருக்கிறோம் என்றால் கடவுள் எழுதி வச்சிருக்கிறார், நீ அன்னைக்கு பண்ணுனாங்கன்னு சொல்லி. எனவே அப்படி யாரையாவது நாம் பண்ணியிருக்கிறோம் என்றால் இன்றைக்கு நீங்கள் தாய்மரியாவை நாடி, இயேசுவை நாடி பாவ பொருத்தல் செய்து விலகி இனிமே பெண்களை மதிக்கக்கூடிய, பெண்மையை போற்றக்கூடிய, பெண்களை உண்மையா அன்பு செய்யக்கூடிய பிள்ளைகளாக மாறணும். மரியே வாழ்க, மரியே வாழ்க. அதே நேரத்தில் பெண்களுக்கு தாய்மரியால் எப்படி தன்னுடைய பரிசுத்தத்தை தன் வாழ்நாளெல்லாம் காத்து கொண்டார், அதுபோல காத்துக்கொள்ள அழைக்கப்படுகிறீங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நீதிமொழிகள் புத்தகத்துல
31:30 சொல்லப்பட்டிருக்கிறது, உனக்கு இருக்கக்கூடிய அழகை விட நீ கடவுள் மீது கொண்டிருக்கிற பயமும் அச்சமும் நம்பிக்கையும் உனக்கு பெரிய கீர்த்தியாய் அமையும் என்று சொல்லுகிறது. பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. நம்ம பார்க்குற அலங்காரம் பண்றோம், மற்றதெல்லாம் பண்ணுங்க, நீ என்ன வேணாலும். ஆனாலும் இந்த உடல் உள்ள ஆன்மாவை அழிக்கக்கூடிய காரியங்களை ஈடுபடக்கூடாது. அப்பொழுது தாய்மரியோடைய பரிந்துரை உங்க கண்ணீருக்கு கிடைக்கும். மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க. மரியே வாழ்க. மூன்றாவதாக என் அன்புக்குரியவர்களை, தாய் மரியாள், இது இங்கே ஒரு ரிசர்வேஷன் வருகிறது. மதர் மேரி இஸ் த மதர் ஆஃப் த புவர். இன்னைக்கு ரிசர்வேஷனுக்காக போராட்டம் நடந்து கொண்டே இருக்கிறது. சிறுபான்மையர்களுக்கு ரிசர்வேஷனே கிடைக்க மாட்டேங்குது. ஆனால் கடவுள் பாருங்களேன், சிறுபான்மையராகிய ஏழை எளிய மக்களுக்கு, குறிப்பாக தாய் மரியாள் ஏழைகளுக்கு அன்னையாக இருக்கிறார். இதுல முழு ரிசர்வேஷன் வைக்கிறார். லூக்கா நற்செய்தி 1:53 அந்த பகுதியை வாசித்தோம்னா, தாழ்ந்தோரை உயர்த்துகிறார், பசித்தோரை நலன்களால் நிரப்புகிறார். இந்த வாக்கு சாதாரண வாக்கு அல்ல. என் ஆண்டவராய் இயேசு தான் தொழுகை கூடத்துக்குள்ள நுழைஞ்சவுடன் லூக்கா நற்செய்தி 4:18 வாசம்னா, ஏழைகளுக்கு நற்செய்தி, ஒடுக்கப்பட்டவருக்கு விடுதலை. இது கடவுளுடைய ரிசர்வேஷன். தாய் மரியாள் ஏழைகளுக்கு சார்பாக இருக்கிறார். இன்றைக்கு நீங்கள் ஒன்றும் இல்லாமல் இருக்கலாம், உங்களுக்கு உதவ யாரும் இல்லாமல் இருக்கலாம், அன்றாட காட்சிகளாக இருக்கலாம், உணவுக்கு வழி இல்லாமல் இருக்கலாம், கடனோடு நீங்கள் போய்கொண்டே இருக்கலாம், வாழ்வதற்கு வழி அறியாது தவித்துக் கொண்டிருக்கலாம். நீங்கள் மறந்து விடாதீர்கள், கடவுள் உங்கள் சார்பாக இருக்கிறார். நீங்கள் உதவி கேட்டவர்கள் உங்களை உதாசீனப்படுத்தி இருக்கலாம், உங்களுடைய இழப்புல எல்லாரும் அகமழிந்திருக்கலாம், நீங்கள் கஷ்டப்படுகிற பொழுது பல பேர் உங்களை நினைச்சு சந்தோஷப்பட்டிருக்கலாம். ஆனால் நீங்கள் துயரப்படுகிற பொழுது துயரப்படுகிறவர் நம் கடவுள், துயரத்திலிருந்து நீக்கக்கூடிய அன்னை தாய் மரியாள். மரியே வாழ்க, மரியே வாழ்க. பாருங்களேன், நீதிமொழிகள் புத்தகம் 19:17 வாசிப்போம். ஏழைக்கு இறங்கி உதவி செய்கிறவர் ஆண்டவருக்கு கடன் கொடுக்கிறார். அவர் கொடுத்ததை ஆண்டவரே திருப்பி தந்து விடுவார். 5 பைசா ஒரு ஏழைக்கு நீங்கள் கொடுத்தீர்கள் என்றால் கடவுள் குறிப்பேட்டில் எழுதி வச்சிருக்கிறார், பல மடங்கு தருவார். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. எனவே ஏழையினுடைய கண்ணீரை, ஏழையினுடைய நாடுதலை, ஏழை உங்கள்கிட்ட வந்து நிற்பதை ஒரு சாதாரண ஒரு பொருளாக இருக்கிறார்கள். புனித குழந்தை தெரசாவும் சொல்லுவாங்க, அன்னை தெரசாவும் சொல்லுவாங்க, உங்கள் வீட்டினுடைய கதவை தட்டி யாராவது உங்களை நோக்கி கரத்தை நீட்டி ஐயா ஏதாவது பண்ணுங்கன்னு கேட்கிற பொழுது உதாசீனப்படுத்தி விடாதே, அதில் இயேசு இருக்கிறார் என்பது உனக்கு தெரியாது, இயேசுவுக்கு தெரியும். மரியே வாழ்க. மரியே அப்ப எந்த ஏழை இறங்கினாலும் கூட நாம் அவர்களுக்கு உதவி செய்கிற பொழுது கடவுள் அதை சேர்த்து ஒரு நாள் கொடுப்பார். ஏனென்றால் நம் கடவுள் எளியோரின் கடவுள், நம் தாய் மரியாள் எளியோரின் கடவுள். பாருங்களேன், அன்னையினுடைய ஆலயம் எங்கெல்லாம் இருக்கிறதோ நீங்க எடுத்து பாருங்க ஒரு கணக்கு. நான் வேளாங்கண்ணியில இருந்து வருகிறேன். வேளாங்கண்ணி என்பது ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட மக்கள் வாழ்ந்த பொழுதுதான் காட்சி கொடுக்கிறேன். அந்த இடத்துல அவங்களுக்கு தான் அந்த இடம் இருந்தது, காட்சி அங்க. பெரிய நாயகி திருத்தலம், கோணாங்குப்பம், எளிய மக்கள் வாழ்ந்த அந்த சூழ்நிலையில் அவங்கள்ட்ட காட்சி கொடுக்குறாங்க. அப்படியே நீங்க போன பெசன் நகர், சாதாரண அன்றாட கூலிகள் வாழ்ந்த இடம், அங்க பெசன் நகர் மாதான்னு காட்சி. சாந்தோ மாதா எல்லாம் இந்த கடல் தொழில் பண்ணிக்கிட்டு அங்கனே இருக்கக்கூடிய சாதாரண மக்கள், அங்கே காட்சி. வாடிப்பட்டி எடுத்துக்கொள்ளுங்கள், எளிய மக்கள் வாழ்ந்த இடம், அங்கே காட்சி கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அதே போல சகாய மாதா பசலிக்கா திருச்சியில இருக்கிறது, சாதாரண வறியவர்கள், கடைநிலை மக்கள், ஒன்றுக்கும் உதவாதவர்கள், சமூகத்தால் புறந்தள்ளப்பட்டவர்கள் கூடியிருந்த இடத்துல அம்மா காட்சி கொடுத்து அங்கே பெரிய பசலிக்கா உருவாகி இருக்கிறது. சலைத்து மாதா கொடைக்கானல் போய் பாருங்க, அந்த இடத்துல சாதாரண மக்கள் தான் அங்கே குடியிருந்து கொண்டிருக்கிறார்கள். மலையிலே வாழ்கிற அந்த மலைவாழ் மக்களுக்கு மாதா காட்சி கொடுத்து அவர்கள் சார்பாக நிற்கிறாங்க. பூண்டி மாதா ஆலயம் சொல்ல வேண்டியதில்லை, எளியோரின் வாழ்ந்த அந்த குக்கிராமத்திலே காட்சி கொடுக்கிறாங்க. ஏலாக்குறிச்சி சமூகத்தில் புறந்தள்ளப்பட்ட மக்கள் வாழ்ந்த இடம், அந்த இடத்துல காட்சி கொடுக்கிறாங்க. உலகத்துல எல்லா நாடுகளும் எங்கே சாதாரண மக்கள் வாழ்ந்தார்களோ, வறியவர்கள் வாழ்ந்தார்களோ, அவர்களுக்கு காட்சி கொடுத்து நான் உங்கள் சார்பா இருக்கிறேன், உங்களோடு இருக்கிறேன், உங்க வாழ்விடத்தில் இருக்கிறேன் என்று சொல்லி நின்ற அன்னை நம் அன்னையாக இருப்பதால் எளியோர் மற்றே நாம் அக்கறையாக இருக்கணும். மரியே வாழ்க. மரியே வாழ்க. மதர் மேரி இஸ் தி மதர் ஆஃப் தி புவர். நீதிமொழிகள் புத்தகம் 17:5 வாசிங்க.
ஏழையை ஏளனம் செய்கிறவர் ஆ. அவரை உண்டாக்கினவரையே இகழ்கிறார். ஏழையை யாராவது ஏளனம் பண்ணி போ சி நீ அறிவு இருக்கா ஏதாவது பேசி அனுப்பிட்டீங்கன்னு வச்சுங்களேன், நீ சொன்ன வார்த்தை அப்படியே கடவுள்ல நோக்கி சொல்றீங்களா? இது ஆண்டவருடைய வார்த்தை. அப்படி யாரையும் சொல்லக்கூடாது. ஒரு வறியவன் முரக்குத்தனமா இருக்கலாம், குடியாரராக கூட இருக்கலாம், மோசமானவராக கூட இருக்கலாம். ஆனால் அந்த நபரை அரவணைத்து மாற்றத்தை உண்டாக்கி அவனுக்கு வாழ்வ கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்பிரிச்சுவாலிட்டிய, ஆன்மீகத்தை இயேசு வென்றெடுத்தார். நாமும் வென்றெடுக்க அழைக்கப்படுகிறோம். அவன் வறியவருக்காக இயேசு வந்தார், நோயாளிகளுக்காக வந்தார், வரி வென்றவராகிய பாவிகளுக்காக வந்தார். அப்படிப்பட்ட கடவுள் நம் கடவுளாய் இருப்பதால், அன்னை அதே மனநிலையில் இருப்பதால், நாமும் அதே மனநிலையில் இருக்கிற பொழுது அன்னையினுடைய பரிந்துரை நமக்கும் பல பல ஆசீர்வாதங்கள் நடக்கும். மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க. மரியே ஆம் வாழ்க. அன்புக்குரியவர்களே, 1 கொரிந்தியர் 9:22 நாம் வாசிக்கிறோம். அண்ணல் பவுலடியார் சொல்லுவார், பலரை கிறிஸ்துவிடம் கொண்டு வர நான் எல்லாருக்கும் எல்லாம் ஆனேன். தாய் மரியாவும் எல்லா பிள்ளைகளையும் தன் மகன் இயேசு கிறிஸ்துவிடம் கொண்டு வருவதற்காக அவர் எல்லாருக்கும் அன்னையாக இருக்கிறார், எளியோருக்கு அன்னையாக இருக்கிறார். இன்னுமாக பெண்கள், ஒடுக்கப்பட்டிருக்கிற பெண்களுக்கு அவர் அன்னையாக இருக்கிறார். அந்த அன்னையின் நாமத்தை உயர்த்துவோம், அவரை நாடுவோம். அவரை நாடுகிற பொழுது அருள் உண்டு, அன்பு உண்டு, ஆசீர் உண்டு, அற்புதம் உண்டு. எனவே இந்த அருள் வரங்களை உன்னதமாகிய ஆரோக்கிய அன்னை வேளாங்கண்ணி தாயின் பரிந்துரையில் பெற்றுக்கொள்ள நாம் ஒருமனப்பட்டு இப்பலியில் ஜெபிப்போம். ஆமென். எசையா புத்தகம் 7:14 இதோ கன்னி ஒரு மகனை பெற்றெடுப்பார், அவர் தம் மக்களை பாவங்களிலிருந்து மீட்பார் என்ற இறைவாக்குக்கேற்ப நாமும் எல்லா நிலையில் மீட்படைய நம்முடைய மன்றாட்டுக்களை ஒப்புக் கொடுப்போம். படைத்தாலும் பரம்பொருளே எம் இறைவா, எம் திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை பிரான்சிஸ், கரிதினாள்கள், ஆயர்கள், குருக்கள் மற்றும் துறவரத்தார் அனைவரும் உடல் உள்ள ஆன்ம நலனுடன் இறையாட்சி பணிபுரிந்திட வேண்டும் என்று
ஆரோக்கிய அன்னை வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நீதியின் அரசரே எம் இறைவா, உலகத் தலைவர்கள், அரசு அதிகாரிகள் யாவரும் அதிகாரம் அனைத்தும் உம்மிடமிருந்தே வருகின்றன என்பதை உணர்ந்து பணிபுரிந்திட உண்மையான தொன்றாற்றிட வேண்டுமென்று ஆரோக்கிய அன்னை வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அரவணைக்கும் அன்பு தெய்வமே, கொரோனா என்ற கொடிய நோய் முற்றிலும் அகற்றப்பட்டு உலக மக்கள் நிம்மதியுடன் தங்களின் இயல்பு வாழ்வை மேற்கொள்ள வேண்டும் என்று ஆரோக்கிய அன்னை வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட விண்ணப்பங்களை ஒப்புக் கொடுப்போம். மன்றாடுவோமாக. பரலோக இறைவா இயேசு ஆண்டவரே, தூய ஆவியானவரே, லூக்கா நற்செய்தி முதல் அதிகாரம் 48 கடவுள் அடிமையின் தாழ்நிலையை கண்ணோக்கினார் என்று தாய் மரியாள் மகிழ்ந்து களிகூர்ந்து பாடுவது போல நாங்கள் வைத்திருக்கிற விண்ணப்பங்கள் நாம் ஏற்றுக்கொள்ளப்பட்டு நீர்தாமே எங்களுக்கு நிலைவாழ்வை கொடுக்கிற பொழுது நாங்களும் தாய் மரியாவை போல மகிழ்ந்து களிகூற இந்த விண்ணப்பங்களை எல்லாம் ஒப்புக் கொடுத்தவாறு ஜெபிக்கிறோம். எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். அன்புமிக்கோரே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் அல்ல இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருஅவையின் அனைத்து நலனுக்காகவும் மது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, மனிதரான உம் ஒரே திருமகன் எங்களை ஆதரிப்பாராக. கன்னியிடமிருந்து பிறந்த அவர் தம் தாயின் கன்னிமைக்கு பழுதின்றி அதை புனிதப்படுத்தினார். அவரே எங்கள் பாவங்களை போக்கி எங்கள் காணிக்கைகள் உமக்கு உகந்ததாயிருக்க அருள்வாராக.
எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்று வாழும் எல்லாம் அல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவின் பெருவிழாவில் உம்மை போற்றி புகழ்வதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தூய ஆவி நிழலிட்டதால் அந்த அன்னை உம்முடைய ஒரே திருமகனை கருத்தாங்கி தமது கன்னிமையின் மாட்சியில் நிலைத்து நின்று நிலையான ஒளியாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகிற்கு அளித்தார். அவர் வழியாகவே உமது வானதூதர் உம்மை புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர், அதிகாரம் செலுத்துவோர் திருமுன் நடுநடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள செராபின்களும் ஒன்று கூடி உம்மை வாழ்த்துகின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்கள் தாழ்மையோடு இறைஞ்சி புகழ்ந்து அக்களிப்புடன் பாடுவதாவது. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவையை மாறுவனவாக. அவர் பாடுபட உடம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள்,
ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியதும் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதா, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன்னின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையோடு மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கு பரவிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் நீதிநாதர், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்கோடு துயில் கொள்ளும் எம் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுடைய ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித ஆரோக்கிய அன்னை, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, உம்முடைய திருத்தூதர்கள், புனிதர்கள், மறை சாட்சிகள், இவ்வுலகில் உகந்தவராய் வாழ்ந்த அனைவரோடும் நாங்கள் நிலைவாழ்வே பங்கு கொள்ளும் தகுதி பெற்றும் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் அல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையினால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து மன்றாடுவோம்.
ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவோடு அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் வாழ்வோமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தல்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் நம் ஆண்டவர் தரும் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். சமாதானம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாங்கள் உட்கொள்ளப் போகிறவும் திருவுடலும் இரத்தமும் எங்கள் பாவத்தின் பொருட்டு எங்களை தண்டனைக்குள்ளாக்காமல் உமது பேரன்பால் பரிவிரக்கத்தினால் எங்கள் உடல் உள்ள ஆன்மாவை காத்திடும் அருமருந்தாகிட அருள் புரியும். என் ஆண்டவரே, என் தேவனே, நான் ஒருபோதும் உம்மை விட்டு பிரிய விடாதையும். இதோ நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, உலகின் பாவங்களை போக்குகின்ற செம்மறி இவரே. இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிற நாம் எல்லோரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்துள்ள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வு அளிப்பதாக. ஆமென். ஆசை திருவிருந்திற்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாயிருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக, உயிருள்ள உண்மை சாட்சிகளாக, உமது நற்செய்தியின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும்.
நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, திரு உணவாள் ஊட்டம் பெற்றுள்ள உமது திரு அவை அக்களிப்பதாக. அனைத்துலகின் எதிர்நோக்காகவும் மீட்பின் விடியலாகவும் விளங்கிய புனித கன்னிமரியாவுடைய பிறப்பில் அத்திரு அவை தொடர்ந்து மகிழ்ந்து பணியாற்றுவதாக. எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் இயேசு உங்கள் அனைவரோடும் இருப்பாராக. சிறப்பு ஆசிரை பெற்றுக்கொள்வோம். புனித கன்னிமரியாவின் தாய்மை பேற்றின் வழியாக மனித இனத்தை கனிவிரக்கத்துடன் மீட்க திருவுளம் கொண்ட இறைவன் தமது ஆசியால் உங்களை வளமடைய செய்வாராக. அன்னை மரியா வழியாக வாழ்வின் காரணராகிய கிறிஸ்துவை அடைய தகுதி பெற்ற நீங்கள் அவரது பாதுகாவலை என்றும் எங்கும் உணர்வீர்களாக. இன்று இறைபற்றுதலோடு கூடியிருக்கும் நீங்கள் ஆரோக்கிய அன்னையின் பரிந்துரையால் விண்ணக பரிசுகள் கொடைகள் அனைத்தையும் எடுத்துச் செல்வீர்களாக.
எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் இயேசுவின் அன்பிலே வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா.